போலீஸ் இவங்களை வேக வேகமாக துரத்திட்டு வர இவ்வளோ காரை சர்ன்னு ஓட்டிகிட்டு போய் செம்மையாக மாஸ்க் கட்டுவார் அந்த பொண்ணு முன்னாடி. நைட் அந்த பொண்ணு கூட ஸ்டே பண்ணிவிடுவார். காலையில் எழுந்திரிச்சு அவங்க எல்லாேருக்கும் நான் ஒரு பொண்ணு கூட போய் ஸ்டே பண்ணேன்னு சொல்லி கேட்டு சொல்லிட்டு இருப்பார். அங்கே போய் அந்த கேலாக் திருடலான்னு இருப்பாங்கள்ல அவங்க அந்த இடத்துல வந்து அந்த என்ன பண்ணுவாங்கன்னா அடி வழியாக ட்ரெயின் போகிற மாதிரி செட் பண்ணி அங்கே ஆட்கேலாம் வச்சுருப்பான்னு சொல்லி அங்கே போயிட்டு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அங்கே ஃபுல்லாக செம்ம செக்யூரிட்டி இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வந்து நிறுத்தி சிக்னல்லாம் வச்சு ஜாமர்லாம் யூஸ் பண்ணி ட்ரோன் வழியாக பார்த்துட்ருப்பாங்க அங்கே என்னென்ன இருக்குது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டனல் வழியாக தான் போக முடியும், எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அந்த ட்ரோன் கேமரா அங்கேயே மாட்டிக்கும். ஸோ அதனால் அவங்கள 2 பேர் அவங்க போயிட்டு அங்கே போயிட்டு எடுக்க போவாங்க. அப்போ பார்த்தா வந்து அங்கே வேலை செஞ்சிட்ருக்க ஒரு ஆள் பார்த்துருவான், செக்யூரிட்டி பார்த்துருவான். அவன்கிட்ட இருந்து இப்போ தப்பிச்சு அவனை சுட்டு படுக்க வச்சு அவனை கொண்டு வந்து இவங்க கட்டி வைப்பாங்க. இன்னும் 2 பேர்கிட்ட இவங்கள்ட்ட விட்டு போயிட்டு, அதாவது சண்டை போட்டுப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட விட்டுட்டு இவங்க வந்து டெவலப் ஆகட்டும் லவ் அவங்களுக்குள்ள கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்லின் வந்து பிளான் போட்டு விட்டு போவார். இந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை வந்துடும். உள்ளே போயிட்டு அந்த ஆட்கெல்லாக்குள்ளே நுழைஞ்சிடுவாங்க. கஷ்டப்பட்டு லேசர்லாம் வச்சு கண்டுபிடிச்சி இவங்க தான் பயங்கரமாக இவங்க டீமில் இருக்கவங்களாம் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பக்கம் பார்த்தா அவன் தப்பிச்சிடுவான். அவங்க 2 பேர்த்தையும் சண்டை போட வச்சு இவங்க வந்து இந்த பக்கம் இவங்க சண்டை போட்டு ஆட்களாக பார்த்தோன்னே ஒரு மதிமயங்கிடுவார்.